அன்புடை நெஞ்சங்களை தவக்காலத்தின் பரிசுத்த வாரத்தின் பெரிய வெள்ளி இணையதளத்தின் வழியாக இறைமக்கள் அனைவரையும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் வரலாற்று இயேசுவின் இறுதி 7 உயிருள்ள வார்த்தைகளின் பரிமாணங்களை கருத்துக்களை தியானமாக உங்களுக்கு தருவதில் பெருமகிழ்வு அடைகிறோம். அர்ப்பணிப்பு. 7 வாள்களின் இரக்கமுள்ள ராணியை, வியாகுல மாதாவை, உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கும் இதயங்களில் 7 வார்த்தைகளை நான் உனக்கு தருகிறேன். சிலுவையில் இருந்தும் இயேசுவின் உதடுகளிலிருந்தும் உதிர்க்கப்பட்ட அவற்றில் சிறந்ததை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். அறிமுகம். ஒவ்வொரு பெரிய செய்தியையும் உருவாக்குவதில் 3 கூறுகள் சதி செய்கின்றன. 1 மறையுரை மேடை, 2 பார்வையாளர்கள், 3 உண்மை. இந்த 3ம் பேறு பெற்ற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் மானிட குலத்திற்கு வழங்கிய முதலும் கடையுமான 2 குறிப்பிடத்தக்க செய்திகள் இருந்தன. அவருடைய முதல் செய்தியின் மறையுரை பீடம் மலைப்பகுதி. அவருடைய முதல் மறையுரையை பெற்றுக்கொண்டோர் எழுத படிக்க தெரியாத பாமர கலிலேயர்கள். அவரது முதல் உண்மை முதல் 7 பேர்கள் அல்லது 7 ஆசிரியர்கள். அவரது கடைசி செய்தியின் மறையுரை பீடம் சிலுவை. பார்வையாளர்கள் புனிதர்களும் பாவிகளும். மறையுரை 7 கடைசி வார்த்தைகள். 4000 ஆண்டுகால யூத வரலாற்றில் இஸ்ரவேல், மோசே மற்றும் ஸ்தேவான் ஆகிய 3 பேரின் மரண வார்த்தைகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. நமது ஆண்டவர் நற்பண்புகளில் தனது ஆளுமையில் இறப்பதை பற்றிய தனது எண்ணங்களை நமக்கு விட்டு சென்றுள்ளார். ஏனென்றால் அவர் இஸ்ரவேலை விட, மோசேயை விட, ஸ்தேவானை விட அனைத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார். ஆகையால் உன்னதமான நேரத்தில் அவர் தனது பிள்ளைகள் அனைவரையும் சிலுவையின் மறையுரை பீடத்திற்கு அழைக்கிறார். மேலும் அவர் அவரிடம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நித்திய வாழ்வு தரும் வெளியீட்டின் நோக்கத்திற்காகவும் அழியாத ஆறுதலுக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டிருக்கிறது. மரிக்கும் கிறிஸ்துவை போன்ற ஒரு மறையுரையாளர் ஒருபோதும் இருந்ததில்லை. சிலுவையின் மறையுரை மேடையை சுற்றி கூடியது போன்ற ஒரு மக்கள் கூட்டம் ஒருபோதும் இருந்ததில்லை. 7 கடைசி வார்த்தையை போன்ற ஒரு மறையுரை ஒருபோதும் இருந்ததில்லை, இருப்பதுமில்லை, இருக்கப் போவதும் இல்லை. வாழ்வு தரும் வார்த்தை, சிலுவையில் இருந்த வார்த்தை 1. தந்தையை இவர்களை மன்னியும்,
ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. மரணம் நெருங்கும்போது மனித இதயம் தனக்கு மிக நெருக்கமானவர்களிடமும் அன்புக்குரியவர்களிடமும் அன்பின் வார்த்தைகளை பகிர்கிறது என்பது மனித உளவியலின் உண்மை என்று தோன்றுகிறது. இதயங்களின் பரிமாற்றத்தில் இது வேறு விதமாக இருக்கிறது என்று சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லை. அவர் யாரை மிகவும் அன்பு செய்தாரோ அவர்களிடம் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அவருடைய முதல் 3 வார்த்தைகளில் அவருடைய அன்பு மற்றும் பாசத்தின் அட்டவணையை வரிசையை காணலாம். அவரது முதல் வார்த்தை எதிரிகளிடம் சென்றன, தந்தையே இவர்களை மன்னியும். 2வது வார்த்தையாக பாவிகளுக்கு, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். 3வதாக புனிதர்களுக்கு, அம்மா இதோ உன் மகன் என்றார். எதிரிகள், பாவிகள், புனிதர்கள், இதுதான் தெய்வீக அன்பு மற்றும் சிந்தனையின் வேர்நிலை. இயேசுவின் நிலைப்பாடு அதுவே நம் நிலைப்பாடு. அவரின் முதல் வார்த்தைக்காக மக்கள் கூட்டம் ஆவலுடன் காத்திருந்தது. சிலுவையில் ஈட்டியால் குத்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவருக்கு முன்னால் அதை செய்தால் அவர் அழுவார் என்று மரண தண்டனை நிறைவேற்றுபவர்கள் எதிர்பார்த்தார்கள். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தாங்கள் பிறந்த நாளை மரண தண்டனை நிறைவேற்றியவர்களை அவர்கள் தாய்மார்களை சபித்தனர் என்பது யூத வரலாறு. அவர்களை பார்த்தவர்கள் மீது காரி துப்பினார்கள் என்று செனிகா நமக்கு சொல்லுகிறது. எனவே தூக்கில் இடப்பட்டவர்கள் ஒரு கூக்குரலை எதிர்பார்த்தார்களே தவிர அவர்கள் கேட்ட கூக்குரலை அல்ல. நறுமணம் வீசும் சில மரங்கள் அவற்றை கடிக்கும் கோடாரியை நறுமணத்தில் குளிப்பதைப் போல அன்பு மரத்தின் பெரிய இதயம் அதன் ஆழத்திலிருந்து ஒரு ஜெபத்தை காட்டிலும் குறைவான ஒரு அழுகையை, மன்னிப்பு மற்றும் மன்னிப்பின் மென்மையான இனிமையான தாழ்ந்த ஜெபத்தை பொழிந்தது. தந்தையே அவர்களை மன்னியும், ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியார்கள். யாரை மன்னிப்பது? எதிரிகளை மன்னிப்பதா? காய்பாவின் அரண்மனை அறையில் இருந்த வீரன் அவரை முஷ்டியால் அடித்தான். சீசரின் நட்பை தக்க வைத்துக் கொள்ள ஒரு கடவுளை கண்டித்த அரசியல்வாதி பிலாத்து, ஞானத்தை மூடனின் உடையில் உடுத்திய ஏரோது, வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் மரத்தில் மன்னர்களின் மன்னனை சுழற்றிய வீரர்கள், அவர்களை மன்னிப்பீர்களா? அவர்களை மன்னியுங்கள். ஏன்? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்களா? இல்லை. ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை செய்து கொண்டே இருந்தால் ஆயுள் தண்டனை விதித்ததன் மூலம் தாங்கள் எவ்வளவு கொடூரமான குற்றத்தை செய்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தால், பரபாசை கிறிஸ்துவுக்கு பதிலாக தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய நீதி என்பதை அவர்கள் அறிந்திருந்தால், நித்திய மலைகளை மிதிக்கிற கால்களை எடுத்து மரக்கிளையில் கட்டி போடுவது எவ்வளவு கொடுமை என்பதை அவர்கள் அறிந்திருந்தால், தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் தாங்கள் சிந்திய இரத்தமே அவர்களை மீட்க வல்லது என்ற உண்மையை
கவனத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததால் அவர்கள் ஒருபோதும் மீட்கப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது அவர்கள் செய்த பயங்கரமான காரியத்தை பற்றி அவர்கள் அறியாது இருந்ததால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள். அவருடைய மகா பாவத்தை பற்றிய அறியாமையே அவர்களை சிலுவையிலிருந்து வந்த அந்த கூக்குரலை கேட்கும் எல்லைக்குள் கொண்டு வந்தது. காப்பாற்றுவது ஞானமல்ல, அறியாமை. பாவம் எத்தகைய கொடிய காரியம் என்பதை நாம் அறிந்து தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தால் மனித உரு ஏற்பில் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தும் உயிருள்ள அப்பத்தால் நம்மை வளர்க்க மறுத்தால் சிலுவையின் பலியில் எவ்வளவு தியாக அன்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தும் அந்த அன்பால் நம் இதயத்தின் கோப்பையை நிரப்ப மறுத்தால் தவறு சடங்குகளிலே எவ்வளவு இறுக்கம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தும் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அவிழ்க்க வல்லமை கொண்ட ஒரு கரத்திற்கு ஒரு தாழ்மையான முழங்காலை வளைக்க மறுத்தால் நற்கருணையில் எவ்வளவு உயிரை நித்தியமாக்குற அப்பத்தை எடுத்துக்கொள்ள மறுத்து கன்னிகைகளை உற்பத்தி செய்து வளப்படுகிற கன்னிகளை உற்பத்தி செய்து பலப்படுத்துகிற அந்த திராட்சை ரசத்தை குடிக்க மறுத்தால் கிறிஸ்துவின் 7 வார்த்தைகளான கிறிஸ்துவின் மாய உடலாக திரு ஆவையில் உள்ள அனைத்து உண்மைகளையும் நாம் அறிந்திருந்தால் மற்ற பிலாத்துகளைப் போலவே அதற்கு எங்கள் முதுகை திருப்பிக் கொண்டோம். இவைகளையெல்லாம் நாம் அறிந்திருந்தும் கிறிஸ்துவையும் அவருடைய திரு அவையையும் விட்டு விலகி நின்றால் நாம் இழக்கப்பட்டவர்களாகவும். காப்பாற்றுவது ஞானம் அல்ல, அது அறியாமை. இறைவன் எவ்வளவு நல்லவர் என்ற நமது அறியாமை மட்டுமே நம்மை தூயவர்களாக இருக்க விடாமல் தடுக்கிறது. இறைவேண்டல். அன்பு இயேசுவே, உலக ஞானத்தை அறிய நான் விரும்பவில்லை. யாருடைய பனித்துகள்கள் யாருடைய உடல் மீது சுத்தியலால் அடிக்கப்படுகின்றன, அல்லது இருளின் மறைவிடம், அல்லது யாருடைய கருப்பையிலிருந்து பனி வந்தது, அல்லது தங்கள் பூமியில் விழுகிறது ஏன், பூமிக்குரியது மற்றும் நெருப்பு வானத்திற்கு ஏற்கிறது. விண்ணகத்தில் நான் இலக்கியத்தையும் அறிவியலையும் நாம் வாழும் 4 பரிமாண பஞ்சத்தையும் பிரபஞ்சத்தையும் அறிய விரும்பவில்லை. ஒளி ஆண்டுகளின் அடிப்படையில் பிரபஞ்சத்தின் நீளத்தை நான் அறிய விரும்பவில்லை. சூரியனின் கதிர்களை சுற்றி நடமாடும் பூமியின் அகலத்தை நான் அறிய விரும்பவில்லை. விண்மீன்களின் உயரங்கள், இறைவின் தூய்மையான மெழுகுவர்த்திகளை நான் அறிய விரும்பவில்லை. கடலின் ஆழத்தையும் அதன் நீர் நிறைந்த அரண்மனையின் இரகசியங்களையோ நான் அறிய விரும்பவில்லை. இதையெல்லாம் நான் அறியாதவனாக இருக்க விரும்புகிறேன். மனிதர்களின் இனிய மீட்பரே, சிலுவையில் உமது மீட்கும் அன்பின் நீளம், அகலம், உயரம் மற்றும் ஆழத்தை மட்டுமே நான் அறிய விரும்புகிறேன். அன்புள்ள இயேசுவே, உம்மை தவிர உலகத்தில் உள்ள அனைத்தையும் நான் அறியாதவனாக இருக்க விரும்புகிறேன். விசித்திரமான முரண்பாடுகளால் நான் ஞானியாக இருப்பேன். வரம் தருவாயா சிலுவையினாதா. இயேசுவின் உயிருள்ள வார்த்தை 2. இன்றே நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய். ஏரோதின் கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக புனித வளனும் புனித கன்னிமரியும் தெய்வீக குழந்தையுடன் எகிப்துக்கு தப்பியோடு சென்றபோது ஒரு பாலைவன விடுதியில் தங்கினர் என்று ஒரு புராண கதை உள்ளது.
புனித அன்னைமரி சத்திரத்தில் இருந்த பெண்மணியிடம் குழந்தையை குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் கேட்டாள். தொழுநோயால் அவதிப்பட்ட தான் பெற்றெடுத்த தன் செல்ல குழந்தையை, தெய்வீக குழந்தையை மூழ்கெடுக்கப்பட்ட அதே நீரில் குளிப்பாட்டக்கூடாதா என்று அந்த பெண்மணி கேட்டார். தெய்வீக உடனிருப்பில் திருமுழுக்கப்பட்ட அத்தண்ணீரை தொட்ட உடனேயே அந்த பெண்மணியின் குழந்தையின் தொழுநோய் நீங்கி முழுமையாய் குணம் அடைந்தது. அவளுடைய குழந்தை வயதில் வளர்ந்து ஆளுமை வளர்ச்சியில் திருடனாக வளர்ந்தது. அவன் பெயர் தீஸ்மஸ். இப்போது கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் சிலுவையில் தொங்குகிறான். அவனுடைய தாய் அவனுக்கு சொன்ன கதையின் நினைவு இப்போது திருடனின் நினைவுக்கு திரும்பி வந்தது. அவன் கிறிஸ்து மீது கருணை காட்டியது எப்படி என்பது நமக்கு தெரியாது. எப்படி இருந்தும் சரியான பொருத்தமான வகையான போதுமான உலர்ந்த எரிபொருள் அவரது ஆன்மா என்ற பலிபீடத்தில் சேகரிக்கப்பட்டது. இப்போது மத்திய சிலுவையிலிருந்து ஒரு பொறி அதன் மீது விழுந்து அதன் நம்பிக்கையின் மகிமையான ஒளியை உருவாக்குகிறது. அவர் ஒரு சிலுவையை காண்கிறார், ஒரு சிம்மாசனத்தை வணங்குகிறார். அவர் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து ஒரு அரசரை அழைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அரசுரிமையில் நீர் வரும்போது என்னையும் நினைவு கூர்ந்தருளும். கடைசியில் நம் ஆண்டவருக்கு சொந்தம் அவன். வெறிப்பிடித்த கூட்டத்தின் கூச்சலில் மற்றும் பாவத்தின் சோகமான உலகளாவிய கீறல்களுக்கு மத்தியில் கடவுளுக்கு எதிரான மனிதனின் கலகத்தின் அனைத்து மயக்கங்களில் கண்டனம் செய்யப்பட்ட ஒரு மனிதனின் குரலை தவிர வேறு எந்த குரலும் பாராட்டும் மற்றும் அங்கீகாரத்தில் உயர்த்தப்படவில்லை. பேதுருவும் யாக்கோபு யோவானும் கூச்சலிட்டிருந்தால் ஒருவேளை நண்பர்கள் அணி திரண்டிருப்பார்கள். ஒருவேளை மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் நம்பியிருப்பார்கள். ஆனால் மரணம் அவர் மீது வந்தபோது, தோல்வி அவரது முகத்தில் பார்த்தபோது, சிலுவையின் காலடியில் இருந்த சிறு குழுவிற்கு வெளியே அவரை ஒரு அரசரின் அரசராக, ஆண்டவரின் ஆண்டவராக, ஆன்மாக்களின் தலைவனாக ஒப்புக்கொண்ட ஒரே நபர் தீஸ்மஸ். கிறிஸ்துவின் வலப்பக்கத்தில் இருந்த ஒரு திருடனாக இருந்த அவர் மட்டுமே. ஒரு திருடனின் சாட்சியம் கொடுக்கப்பட்ட அந்த தருணத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த உயிரும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் வெற்றியை கண்டார், வென்றார். மேலும் நீர்வீழ்ச்சிகளை பயன்படுத்துபவரை விட அதிக சக்தியை வெளிப்படுத்தினார். அவர் தனது உயிரை இழந்து ஒரு ஆன்மாவை காப்பாற்றி கொண்டிருந்தார். ஏரோதும் அவரது முழு அரசவையும் அவனை பேச வைக்க முடியாத போது, எருசலேமின் முழு வல்லமையும் அவனை சிலுவையிலிருந்து இறங்க செய்யாத அந்த நாளில் அவன் தனக்கு அருகில் ஒரு நடுங்கும் வாழ்க்கைக்கு திரும்பி பேசுகிறான், உரையாடுகிறான், ஒரு திருடரை காப்பாற்றுகிறார். சிலுவையின் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட, இன்றே நீ என்னுடன் வான்வீட்டில் இருப்பாய். மோசேயும் யோவானும் மேக்தலாவும் மரியாள் கூட
இதற்கு முன் யாருமே இப்படிப்பட்ட வாக்குறுதிக்கு இலக்காக இருந்ததில்லை. அதுதான் திருடனின் கடைசி இறைவேண்டல். ஒருவேளை அவனது முதல் இறைவேண்டலும் கூட ஒரு முறை தட்டினார், ஒரு முறை தேடினார், ஒரு முறை கேட்டார், எல்லாவற்றையும் துணிந்தார், எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார். நமது ஆவிகள் யோவானுடன் பாத்மோ மலையில் நிற்கும்போது விண்ணகத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட இராணுவம் வெற்றி கொள்ளும் கிறிஸ்துவின் பின்னால் சவாரி செய்வதை நாம் காணலாம். கல்வாரியில் லூக்காவுடன் நாம் நிற்கும்போது அந்த ஊர்வலத்தில் முதலில் சவாரி செய்தவரான கிறிஸ்து ஏழையாக இருந்து பணக்காரராக இறந்ததை காண்கிறோம். அவரது கரங்கள் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டன. இருப்பினும் அவர் விண்ணகத்தின் திறவுகோலை திறந்து ஒரு ஆன்மாவை வென்றார். விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல வந்த ஒரு திருடன் விண்ணகத்தை திருடியதால் திருடன் செத்தான் என்று சொல்ல வேண்டாமா? ஒரு கடவுளின் கருணைக்கு இதைவிட வேறு எந்த உத்தரவாதம் இருக்க முடியும்? காணாமற் போன ஆடுகளும் ஊதாரிகளின் மகன்களும் மனந்திருப்பிய பீட்டர்களோ மன்னிக்கப்பட்ட திருடர்களே. இதுதான் தெய்வீக மன்னிப்பின் இறைவேண்டல் மாலை. இறைவேண்டல். அன்புள்ள இயேசுவே, மனம் திரும்பிய திருடனுக்கு உம் கருணை பேரிரக்கம் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களின் வார்த்தைகளை நினைவூட்டுகிறது. உங்கள் பாவங்கள் சிவப்பு நிறமாய் இருந்தால் அவை உறைந்த மழை போல் வெண்மையாகும். அவை சிவப்பை போல சிவப்பாய் இருந்தால் கம்பளியைப் போல் வெண்மையாகும். மனம் திரும்பிய திருடனை மன்னிக்கும். உம் வார்த்தைகளின் அர்த்தத்தை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன். நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை, மருத்துவர் நோயாளிகளுக்கு அன்றி சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. மனம் திரும்ப தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகும். பீட்டர் 3 முறை வீழ்ச்சி அடையும் வரை பூமியில் உமது முதல் பிரதிநிதியாக ஏன் நியமிக்கப்படவில்லை என்பதை நான் இப்போது உணர்கிறேன். ஏனென்றால் அவர் தலைவராக இருந்த திரு அவை மன்னிப்பை என்றென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே, நான் ஒருபோதும் செய்யாதிருந்தால் மீட்பர் என்று அழைக்க முடியாது என்பதை நான் காண ஆரம்பித்தேன். திருடன் மட்டுமே பாவி அல்ல, இதோ நானும் கூட. ஆனால் நீர் ஒருவரே, ஒரே மீட்பர். சிலுவை நாதரின் உயிருள்ள வார்த்தை 3. அம்மா, இதோ உன் மகன். ஒளியின் தூதன், ஒளியின் ஒரு தூதன் ஒளியின் பெரிய வெள்ளை அரியாசனத்திலிருந்து புறப்பட்டு எஸ்டலோனின் சமவெளியில் இறங்கி பேரரசுகளின் மகள்களை கடந்த நாசரேத்தின் ஒரு தாட்சி மிகு கன்னியிடம் வந்து இறைவேண்டலில் முழங்கால் படியிட்டு, அருள்மிகு மரியே வாழ்க என்ற இந்த வார்த்தைகள் அல்ல, அவை பொருள் பொதிந்த இலக்கண மிகுந்த பொருத்தமான பொருளுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தை மனிதரானார். இதுதான் முழு இறைவனும் முழு மனிதனும் ஆனவரின் முதல்
மானிட பிறப்பு, இறை மனித பிறப்பு. 9 பாடங்கள் கடந்தன. மீண்டும் ஒரு வானத்துடன் அந்த ஒளியின் பெரிய வெள்ளை அரியாசனத்திலிருந்து யூதேயா உள்ள வயல்வெளிகள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களிடம் இறங்கி, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, மகிழ்ச்சியை அவர்களுக்கு கற்பித்து, உலகத்தால் கட்டுப்படுத்த முடியாத அவரை வணங்கும்படி கட்டளை இட்டார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். நித்தியம் அனித்தியமாக மாறியது. தெய்வீகம் மனித உரு எடுத்தது. கடவுள் ஒரு மனிதன், ஒரு மனிதன் கடவுள். படைத்தவர் அனைத்து சக்திகளிலும் இணைப்பும் பிணைப்பும் கண்டுபிடிக்கப்பட்டது. புனித லூக்கா மொழியில் மரியாள் தன் மகனை பெற்றெடுத்தாள். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். இது மனு உரு ஏற்ற இயேசுவின் முதல் பிறப்பு. நாசரேத்து கல்வாரி மலைக்கு சென்றது. கடையின் ஆணிகள் மனிதனின் கொடூர வன்மத்தில், இதோ மனிதன் என்ற பிலாத்துவால் சுட்டி காட்டப்பட்ட இயேசுவின் கரங்கள் கால்கள் ஆணிகளுக்குள் புகுத்தன. சிலுவையிலிருந்து அவர் தம்முடைய தந்தையின் இறுதி இறை திருவுளத்தையும் மரண சாசனத்தையும் நிறைவு செய்தார். அவர் ஏற்கனவே தனது இரத்தத்தை தேவாலயத்திற்கும் தனது ஆடுகளை தனது எதிரிகளுக்கும் ஒரு திருடனை விண்ணகத்திற்கும் தற்கையளிப்பு செய்தார். விரைவில் அவரது உடலை கல்லறைக்கும் அவரது ஆன்மாவை அவரது விண்ணக தந்தைக்கும் தற்கையளிப்பாக ஒப்பு கொடுக்க தயாராக இருந்தார். அப்படியானால் மற்ற எல்லாருக்கும் மேலாக அவர் அன்பு செய்த அவரின் அன்னை மரியாளையும், அவரின் திருத்தூதர் அதிகமாக அன்பு செய்த திருத்தூதர் யோவானையும், அவர் அன்பு செய்த 2 கருவூலங்களையும் யாருக்கு கொடுக்க, யாருக்கு தாரை வார்க்க, யாரிடம் ஒப்படைக்க முடியும்? அவர்களை ஒருவருக்கொருவர் உயில் எழுத வைத்தது. தாயாக்கும் ஒரு மகனையும் நண்பனுக்கு ஒரு தாயையும் உடனே கொடுப்பார். அம்மா, இது 2வது அறிவிப்பு. இதோ உன் மகன். அது 2வது இயேசுவின் திருப்பிறப்பு. மரியாள் பெத்லகேம் குகையில் தன் முதற் பேரான மகனை சிரமமின்றியே பிரயசித்தமின்றியே பெற்றெடுத்தாள். இப்போது அவள் சிலுவையின் பிரயாசத்தில் தனது 2வது மகனான யோவானை பெற்றெடுக்கிறார். இந்த நேரத்தில் மரியாள் தனது 2வது குழந்தையான யோவானுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவ பாரம்பரியங்களில், மரபுகளில், யுகங்களில் மரியாவின் பிள்ளைகளாக அவளுக்கு பிறக்க இருக்கும் மில்லியன் கணக்கான மக்களுக்கும் பிரசவ வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து ஏன் அவளுடைய முதற் பேரானவர் என்று அழைக்கப்பட்டார் என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்ளலாம். உடலின் இரத்தத்தினாலும் அவள் வேறொரு பிள்ளைகளை பெற வேண்டும் என்பதனால் அல்ல, மாறாக அவளுடைய இருதயத்தின் இரத்தத்தினாலே
அவள் வேறொரு பிள்ளைகளை பெற வேண்டும் என்பதனால் உண்மையில் ஏவாளுக்கு எதிரான தெய்வீக கண்டனம் இப்போது புதிய ஏவாளுக்கு எதிராக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் மரியாள் அவள் துக்கத்தில் தனது குழந்தைகளை வளர்க்கிறாள். அப்படியானால் மரியாள் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் தாய் மட்டுமல்ல, அவள் நம்முடைய தாயும் கூட. இது மரியாதை என்ற தலைப்பினால் அன்று, ஒரு சட்ட புனைவின் மூலமும் அன்று, வெறும் பேச்சாலும் அன்று, ஆனால் சிலுவையின் காலடியில் துக்க வெள்ளத்தில் நம்மை வெளிக்கொணரும் உரிமையில் நன்மையும் தீமையும் நிறைந்த மரத்தின் காலடியில் பலவீனத்தாலும் கீழ்ப்படியாமையாலும் ஏவாள் உயிருள்ளவர்களின் தாய் என்ற மேன்மையை இழந்தாள். சிலுவையின் மரத்தின் அடிவாரத்தில் மரியாள் தியாகத்தாலும் பணிவாலும் மானிடருடைய தாய் என்ற மேன்மைத்துவத்தை நமக்கு திரும்ப பெற்றுக் கொடுத்தார். தேவதாயை என் தாயாகவும் இயேசுவை என் சகோதரனாகவும் கொண்டிருப்பது எத்தகைய மேன்மைத்துவம்! இறை வேண்டல். அன்பு அம்மா, இயேசு உமது முதல் மனித உருயற்ற பிறப்பில் இயேசு தமது முதல் மனித உரு ஏற்ற பிறப்பில் உமக்கு பிறந்தது போல நாங்களும் திருத்தூய ஆவில் உம்முடைய இரண்டாம் பிறப்பில் உமக்காக பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். இவ்வாறு கடவுளை எங்கள் தந்தையாகவும் இயேசுவை எங்கள் சகோதரராகவும் நீர் எங்கள் தாயாகவும் கொண்ட திருத்தூய ஆவிக்குரிய உறவின் ஒரு புதிய உலகத்திற்கு, ஒரு புதிய படைப்பிற்கு, ஒரு புதிய வானகத்திற்கு, ஒரு புதிய மண்ணகத்திற்கு நீர் எங்களை பிள்ளைகளாக பெற்றெடுத்தீர். மனித இயல்பில் ஒரு தாயால் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை ஒருபோதும் மறக்க முடியாது என்பது திண்ணம். அப்படி என்றால் தெய்வத்தாய் அன்னை மரி உம்மால் எங்களை ஒருபோதும் மறக்க முடியாது என்பது எங்கள் அனைவரையும் இறுதியான அறுதியான திடமான நம்பிக்கை. நித்திய வாழ்வின் அருளை பெறுவதில் நீர் இணை மீட்பராக இருந்ததைப் போலவே அவற்றின் வரங்களில், அருள் வரங்களில் எங்களை இடையாளராகவும் இருந்தருளும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவருடைய தாயாக நீங்கள் இருக்கிறீர்கள். கானாவூர் திருமண விருந்தில் உமது வேண்டுகோளை உமது மகன் மறுக்கவில்லையே என்றால், வானதூதர்கள் மற்றும் புனிதர்களை அரசியாக நீர் முடிசூட்டப்பட்டிருக்கும் தெய்வீக விருந்தில் மகன் இதனை மறுக்க மாட்டார். ஆகையால் என் பலவீனத்தின் கண்ணீரை உமது பலவீனத்தின் திராட்சை ரசமாக மாற்றும்படி தெய்வீக மகனிடம் பரிந்து பேசுவீராக. அன்னை மரியே, பாவிகளின் அடைக்கலமே, சிலுவையின் பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கிற எங்களுக்காக மன்றாடும். பேறு பெற்ற மாமரியை, இறைவனுடைய மாதாவை, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். சிலுவை நாதரின் வார்த்தை 4. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? சிலுவையின் மறையுறை பீடத்திலிருந்து முதல் 3 வார்த்தைகள் கடவுளின் 3 முன்னுரிமைகளுக்கு உரையாற்றுகின்றன. 1 எதிரிகள், 2 பாவிகள், 3 புனிதர்கள். அடுத்த 2 வார்த்தைகள் 4வது 5வது வார்த்தைகள் சிலுவையில் அறையப்பட்ட சிலுவைநாதர் இறைமகனின் பாடுகளை காட்டி கொடுக்கின்றன. 4வது வார்த்தை
கடவுளால் கைவிடப்பட்ட மனிதனின் பாடுகளை அடையாளப்படுத்துகிறது. 5வது வார்த்தை மனிதனால் கைவிடப்பட்ட இயேசுவின் பாடுகள். நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் இருந்து இந்த 4வது வார்த்தையை சொன்னபோது இருள் பூமியை கவ்வியது. இயற்கை நம் துயரங்களை பொருட்படுத்துவதில்லை என்பது பொதுவான கருத்து. ஒரு தேசம் பஞ்சத்தில் இழந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கதிரவன் தொடங்கி பாதிக்கப்பட்ட வயல்களில் விளையாடுகிறது. கசகச வயல்களை இரத்த வெள்ளமாக மாற்றும் போரில் சகோதரன் சகோதரனுக்கு எதிராக கிளந்தெழுந்தாலும் நெருப்பிலிருந்தும் மண்டையோட்டிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு பறவை தனது சிறிய அமைதி பாடலை பாடுகிறது. ஒரு நண்பனின் இழப்பால் இதயங்கள் நொறுங்கலாம், இருப்பினும் ஒரு வானவில் மகிழ்ச்சியுடனும் வானத்தில் துள்ளி குதிக்கிறது. அதன் புன்னகைக்கும் அது பிரகாசிக்கும் வேதனைக்கும் இடையே பயங்கரமான வேறுபாட்டை உருவாக்குகிறது. ஆனால் கதிரவன் சிலுவையில் அறையப்பட்ட போது பிரகாசிக்க மறுத்தது. அன்றைய தினத்தை ஆளும் ஒளி அநேகமாக வரலாற்றில் முதலாவதும் கடைசியுமான முறையாக ஒரு மெழுகு திரியை போல அணைக்கப்பட்டது. ஒவ்வொரு மனித கணக்கீட்டின்படியும் அது தொடர்ந்து பிரகாசித்திருக்க வேண்டும். காரணம், மனிதனின் மகுடமான குற்றம் இயற்கையின் இறைவனை கொல்வது. இயற்கையின் எதிர்ப்பின்றி கடந்து செல்ல முடியாது. இறைவனுடைய உயிர் இருளில் இருந்தால் அவர் உருவாக்கின கதிரவனும் இருளில் இருக்க வேண்டும். உண்மையிலே எல்லாம் இருள்தான். உண்மையிலேயே எல்லாமே இருள்தான். அவர் தனது தாயையும் அவரது அன்பு சீடரையும் விட்டுவிட்டார். இப்போது கடவுள் அவரை கைவிடுகிறார். ஏலி ஏலி லெமா சபக்தானி, என் இறைவா என் ஆண்டவா ஏன் என்னை கைவிட்டீர்? கடவுளால் கைவிடப்பட்ட ஒரு கடவுளின் மகத்தான மறைபொருளை வெளிப்படுத்த ஹீப்ரு மொழியின் மறைபொருள் மொழியில் இது ஒரு கூக்குரல், சிலுவையின் கூக்குரல், சிலுவைநாதரின் கூக்குரல். மகன் தன் தகப்பனை இறைவன் என்று அழைக்கிறான். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று அவர் ஒருமுறை போதித்த ஜெபத்திற்கு என்ன ஒரு வித்தியாசம்! சில விசித்திரமான மறைபொருளான வழியில் அவரது மனித இயல்பு அவரது விண்ணக தந்தையிடமிருந்து பிரிந்ததாக தெரிகிறது. இன்னும் பிரிக்கப்படவில்லை. இல்லையெனில் அவர் எப்படி என் கடவுளே என் கடவுளே என்று கூப்பிட முடியும், கூக்குரலிட முடியும்? ஆனால் கதிரவனின் ஒளி மற்றும் வெப்பம் இடைப்பட்ட மேகங்களால் நம்மிடமிருந்து விலக்கப்படுவதைப் போல சூரியன் வானத்தில் இருந்தாலும் உலகின் பாவங்களை அவர் தன்மீது சுமக்கும் பயங்கரமான தருணத்தில் அவரது தந்தையின் முகம் ஒரு வகையாக திரும்ப பெறப்பட்டது. இறைவன் இல்லாமல் இருப்பது மனித இயல்புக்கு எவ்வளவு பயங்கரமான காரியம் என்பதை நாம் அறியும்படி இந்த வேதனையையும் பாழ்கடிப்பையும் அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் அனுபவித்தார். இது கடவுளை கைவிடுபவர்களுக்கும் கடவுளின் இருப்பை சந்தேகிப்பவர்களுக்கும் பிராய சித்தத்தின் மகிமை உயர்ந்த செயலாகும். நாத்திகர்களாக அந்த இருண்ட நடுப்பகலில் கடவுளை நம்பியவர்களுக்காக அவர் முதலில் பிராயசித்தம் செய்கிறார், பரிகாரம் செய்கிறார். இப்போது கூட இரவில் அவர்கள் அவரை நம்புகிறார்கள்.
இறைவனை அறிந்திருந்தும் அவருடைய திருநாமத்தை கேள்விப்படாதவர்களைப் போல வாழ்கிறவர்களுக்காகவும் அவர் பாவ நிவர்த்தி செய்தார். இறைவனுடைய அன்பு உலகத்தால் மிதிக்கப்படுவதற்கு மட்டுமே விழுகிற இதயங்களை போன்றவர்களுக்கு ஈமான் கொண்டு அதை நஷ்டம் அடைபவர்களுக்கு, ஒரு காலத்தில் புனிதர்களாக இருந்து இப்போது பாவிகளாக இருப்பவர்களுக்கு இது கடவுளின் அனைத்து கைவிடுதலுக்கும் மீட்பரின் தெய்வீக செயலாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மறக்கப்பட்ட அந்த தருணத்தில் கடவுள் ஒருபோதும் மறக்கப்படாத அருளை அவர் நமக்காக வழங்கினார். கடவுளின் உடனிருப்பை மறுக்கும் அந்த மற்ற வகுப்பினருக்கும் கடவுளை அருகில் உணர முடியாத போது எல்லா முயற்சிகளையும் கைவிடும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நல்லதை நல்ல உணர்வுடன் அடையாளம் காணும் அனைவருக்கும் கடவுள் ஏன் உங்களுக்கு கட்டளையிட்டார் என்று கேட்ட அனைத்து சந்தேகவாதிகளுக்கும் இருந்தது. கடவுள் ஏன் உங்களை கைவிட்டார் என்ற கேள்விக்கு முதல் அனைத்து சந்தேகவாதிகளுக்கும் இது பதிலாக இருந்தது. இது ஒரு சந்தேக உலகின் அனைத்து வேட்டையாடும் கேள்விகளுக்கும் பரிகாரமாக இருந்தது. ஏன் தீமை இருக்கிறது? கடவுள் ஏன் என் இறை வேண்டல்களுக்கு பதில் தருவதில்லை? கடவுள் ஏன் என் அம்மாவை எடுத்துக்கொண்டார்? ஏன் 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 அந்த எல்லா கேள்விகளுக்கும் கடவுளிடம் ஏன் என்று கேட்டபோது பரிகாரம் செய்யப்பட்டது. இறை வேண்டல். அன்பு இயேசுவே, வெப்பமோ குளிரோ இல்லாத விண்ணகத்திலோ அல்லது மண்ணகத்திலோ இல்லாத அந்த தருணங்களுக்காக நீர் இப்போது பரிகாரம் செய்கிறீர். ஏனென்றால் இப்போது இரு கள்வர்களுக்கும் இடையில் வேதனைப்படுகிறீர்கள். ஒருவரால் நிராகரிக்கப்படுகிறீர்கள், மற்றவர்களால் கைவிடப்படுகிறீர்கள். ஒருவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள், மற்றவரால் நிந்திக்கப்படுகிறீர்கள். நீ பாவமுள்ள மானிடத்தை விட்டு விடாதபடியால் உமது தந்தை தம்முடைய முகத்தை உமக்கு மறைத்தார். தந்தையே, விண்ணுலக தந்தையை நீர் கைவிடாததால் பாவம் நிறைந்த மனித குலம் உம்மை நோக்கி தன் முதுகை திருப்பிக் கொண்டார். இவ்வாறு புதிய ஒன்றிப்பில் எங்கள் இருவரையும் ஒன்றிணைத்தீர். கைவிடப்படுவதால் ஒரு இதயம் எவ்வளவு துன்பப்படுகிறது என்பது கடவுளுக்கு தெரியாது என்று இனி மனிதர்கள் சொல்ல முடியாது. ஏனெனில் இப்போது நீர் கைவிடப்பட்டீர். தெய்வீக உடனிருப்பை உணராது கேள்வி கேட்கும் இதயங்களின் காயங்களை கடவுள் அறியவில்லை என்று இனி மனிதர்கள் புகார் செய்ய முடியாது. ஏனெனில் இப்போது அந்த இனிமையான உடனிருப்பு உம்மிடமிருந்து மறக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. இயேசுவே, இப்போது நான் கைவிடுதல் மற்றும் துன்பத்தை புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் சூரியனுக்கும் அதன் கிரணம் இருப்பதை நான் காண்கின்றேன். ஆனால் இயேசுவே, நான் ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? நீர் உமது சிலுவையை உண்டாக்காதது போல நானும் எனக்கு சிலுவையை உண்டாக்கி கொள்ள மாட்டேன். நீர் எனக்காக உண்டாக்குகிற சிலுவையை ஏற்றுக்கொள் என்று எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே, எவ்வளவு காலம் உம்மை சிலுவையில் வைத்திருப்பேன் என்று எனக்கு சொல். சிலுவை நாதரின் உயிருள்ள வார்த்தை 5. தாகம் எடுக்கிறது அல்லது தாகமாய் இருக்கிறேன். 7 சிலுவையின் கூக்குரலில் இது மிகவும் சிறியது. நம் மொழியில்
இருமொழி சொற்றொடர்களாக நின்றாலும் மூலத்தில் அது ஒன்றுதான். நமது மீட்பர் தனது மறையுரையை மீண்டும் தொடங்கும் தருணத்தில் அது அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு ஒரு சாபம் அல்ல, கூட்டத்தின் எல்லையில் பயந்த ஒரு சீடனுக்கு ஒரு நிந்தனை வார்த்தை அல்ல, ரோமை வீரர்களுக்கு ஒரு இகழ்ச்சியின் கூக்குரல் அல்ல, மகதலேனுக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தை அல்ல, யோவானுக்கு ஒரு அன்பின் வார்த்தை அல்ல, தன் சொந்த தாயிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லி விடை பெறவில்லை. இந்த நேரத்தில் கடவுளுக்கு கூட இல்லை, புனித இதயத்தின் ஆழத்திலிருந்து வறண்ட உதடுகளின் நாக்களின் வழியாக ஒரு பயங்கரமான வார்த்தை ஊற்றெடுக்கிறது. நான் தாகமாக இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறது. விண்மீன்களை அவற்றின் சுற்றுப்பாதைகளிலும் கோள்களிலும் விண்ணில் எரிந்தவரும் தன் மணிக்கட்டில் பூமியை சுழற்றியவரும் யாருடைய விரல் நுனிகளிலிருந்தும் கோள்களையும் உலகங்களையும் வீழ்த்தியதும், கடலும் அதனுடன் 1000 பள்ளத்தாக்குகளின் உள்ள நீரோடைகளிலும், கடலும் அதனுடன் 1000 பள்ளத்தாக்குகளில் உள்ள நீரோடைகளும் 1000 மலைகளில் கண்புரையும் என்னுடையது என்று யார் சொல்லி இருப்பார்கள்? இப்போது மனிதன் தனது சொந்த கைவேலைகளில் ஒரு துண்டு தனக்கு உதவுமாறு கேட்கிறான். மனிதனிடம் குடிக்க கேட்கிறான். பூமிக்குரிய தண்ணீரை குடிப்பது அல்ல, அது அவர் அர்த்தப்படுத்தியதல்ல, ஆனால் அன்பின் பானம், அன்பின் தாகம். கடைசி வார்த்தை இறைவன் இல்லாத ஒரு மனிதனின் பாடுகளின் வெளிப்பாடு. கடைசி வார்த்தை இறைவன் இல்லாத ஒரு மனிதனின் பாடுகளின் வெளிப்பாடு. இந்த வார்த்தை மனிதன் இல்லாத கடவுளின் பாடுகளின் வெளிப்பாடு. அதன் முன் இறைவன் இல்லாத மனிதன், இப்பொழுது மனிதன் இல்லாத கடவுள். படைப்பு இல்லாமல் படைத்தவரை வாழ முடியாது. படைப்பு இல்லாமல் படைத்தவர் வாழ முடியாது. ஆடுகள் இல்லாமல் மேய்ப்பன் வாழ முடியாது. கிறிஸ்துவின் அன்பின் தாகம், கிறிஸ்தவரின் ஆத்தும நீர் இல்லாமல் வாழ முடியாது. கிறிஸ்துவின் அன்பின் தாகம், கிறிஸ்தவரின் ஆத்தும நீர் இல்லாது வாழ முடியாது. ஆனால் என் அன்புக்கு அவர் என்ன செய்தார்? கடவுள் என்னை எவ்வளவு அன்பு செய்தார்! ஓ இறைவா, என்னை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறேன் என்பதை நான் அறிய வேண்டுமானால் அன்பு என்ற வார்த்தையின் அர்த்தத்தின் ஆழத்தை நான் ஒழிக்கட்டும். இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மிகவும் குறைவாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. அன்பு முதலில் கொடுப்பது அதுதான் படைப்பு. அன்பு செய்யப்படுபவர்களுக்கு இரகசியங்கள், மறைபொருட்கள் சொல்வதாகும். அதுதான் வெளிப்படுத்துதல். அன்பு என்றால் அன்பு செய்யப்படுவதற்காக துன்பப்படுவது, அதுவே மீட்பு. அன்பு என்பது உடலின் ஒற்றுமையில் மட்டுமல்ல, ஆன்மாவின் ஒற்றுமையிலும் அன்பு செய்யப்படுவதுடன் ஒன்றிணைவதை குறிக்கிறது. அதுதான் நற்கருணை. அன்பு நேசிக்கப்படுபவருடன் என்றென்றும் ஒன்றிணைய விரும்புகிறது. அதுவே விண்ணகம். நிச்சயமாக அன்பு
தன்னைத்தானே தீர்த்து கொண்டது. கிறிஸ்து தம்முடைய திராட்சை தோட்டத்திற்கு அவர் செய்ததை விட அதிகமாக வேறொன்றும் செய்ய முடியாது. அவருடைய நித்திய அன்பின் தண்ணீரை எல்லாம் நம்முடைய வறண்ட இதயங்களின் மீது ஊற்றிய பிறகு அவர் அன்புக்காக தாகமாய் இருப்பதில் ஆச்சரியமில்லை. அன்பு பரஸ்பரம் இருந்தால் நிச்சயமாக நம் அன்பின் மீது அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் நாம் ஏன் அந்த அன்பை பிரதிபலிப்பதில்லை? மனித இதயங்களின் தாகத்தால் தெய்வீக இதயத்தை ஏன் இறக்க அனுமதித்தோம்? அவர் என்ன நியாயத்துடன் முறையிடலாம்? ஐயோ, நீர் எந்த அன்புக்கும் எவ்வளவு தகுதியற்றவன் என்பதை நீ அறியவில்லை. உன்னை இழிவானவனாக காண நீர் யாரை காண்பாய்? என்னை காப்பாற்று, என்னை மட்டும் காப்பாற்று. இறைவேண்டல். அன்பு இயேசுவே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்தீர். ஆனால் நான் பதிலுக்கு எதையும் கொடுக்கவில்லை. என் ஆன்மாவின் திராட்சை தோட்டத்தில் பழங்களை சேகரிக்க நீர் எத்தனை முறை வந்திருக்கிறாய். ஆயினும் ஒரு சில கொத்துக்களை கண்டாய். நீ எத்தனை முறை தேடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. தட்டப்பட்டது என் ஆன்மாவின் கதவு, உனக்கு மூடப்பட்டது. நீ எத்தனை முறை குடிக்க கேட்டாய். நான் உனக்கு காடையும் பித்த பையுமே மட்டுமே கொடுத்தேனே. அன்பு இயேசுவே, உம்மை பெற்று விடுவோமா என்று நான் எத்தனை முறை பயந்தேன். அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. சுடர் இருந்தால் தீப்பொறியை மறந்து விடுவேன் என்பதை மறந்து விடுகிறேன். உமது அன்பின் சூரியன் என்னிடம் இருந்தால் ஒரு மனித இதயத்தின் மெழுகு திரியை என்னால் மறக்க முடியும். உமது இன்பத்தின் பரிபூரண சுற்று எனக்கு கிடைத்தால் பூமியின் உடைந்த வளைவை என்னால் மறக்க முடியும். ஓ இயேசுவே, என் கதை இதயத்திற்கு இதயம், அன்புக்கு அன்பு திரும்ப மறுக்கும் சோக கதை. மானுட பரிசுகள் அனைத்திற்கு மேலாக உனக்கா இரக்கம் என்னும் இனிய பரிசை எனக்கு தந்தருள்வாயாக. நான் ஒரு கல் மற்றும் ஒரு ஆடு அல்ல. கிறிஸ்துவே, உமது சிலுவையின் கீழ் நான் நிற்க முடியும். துளி துளியாக உமது இரத்தத்தின் மெதுவான இழப்பு இன்னும் அழவில்லையா? ஆயினும் கொடுக்காதே. ஆனால் மந்தையின் உண்மையான மேய்ப்பனே, உமது ஆடுகளை தேடுங்கள். மோசேயை விட பெரியவரை திரும்பி மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ஒரு பாறையை அடித்து நொறுக்குங்கள் என்று கூறினார்கள். சிலுவை நாதரின் உயிருள்ள வார்த்தை 6. எல்லாம் நிறைவேறிற்று. அனைத்து நித்திய காலங்களில் இருந்தும் இறைவன் மனிதனை தம்முடைய நித்திய மகனின் சாயலாக உருவாக்க திருவிழம் கொண்டார். வானத்தை நீலத்தாலும் மண்ணகத்தை பச்சையாலும் வரைந்த பிறகு கடவுள் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அது ரம்மியமானது, தத்ரூபமானது, அழகானது. ஒரு தோட்டத்தை அழகாக்குவது எப்படி என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதில் தனது தெய்வீக மகனின் உருவத்திற்கு ஏற்ப மனிதனை அதில் வைத்தார். சில மர்மமான வழியில் லூசிஃபரின் கிளர்ச்சி பூமியில் எதிரொலித்தது. மேலும் மனிதனில் கடவுளின் உருவம் மங்களாகி அழிக்கப்பட்டது. விண்ணக தந்தை தனது தெய்வீக இரக்கத்தில் மனிதனை அவனுடைய அசலான ஒரிஜினல் ஆன மகிமைக்கு மீண்டும் மீட்டெடுக்க விரும்பினார்.
இந்த உருவப்படம் மீண்டும் மூலத்திற்கு உண்மையாக இருப்பதற்காக கடவுள் தம்முடைய தெய்வீக மகனை பூமிக்கு அனுப்ப விரும்பினார். அதன் சாயலின்படி மனிதன் படைக்கப்பட்டான். கடவுள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே மாதிரியான மனிதனை மண்ணுலகம் மீண்டும் காணும்படி இந்த பணியை நிறைவேற்றுவதில் தெய்வீக அனைத்து வல்லமை மட்டுமே தோல்வியின் கூறுகளை வெற்றியின் கூறுகளாக பயன்படுத்த முடியும். மீட்பின் தெய்வீக பொருளாதாரத்தில் நமது வீழ்ச்சியில் ஒத்துழைத்த அதே 3 விஷயங்கள் நமது மீட்பில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. கீழ்ப்படியாத மனிதனான ஆதாமுக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாகிய கிறிஸ்து இருந்தார். பெருமை மிக்க பெண்ணான ஏவாள், பணிவான கன்னிகையாகிய மரியாள். தோட்டத்தின் மரத்திற்கு சிலுவை மரம் இருந்தது. மீட்பு இப்போது முழுமை அடைந்தது. அவருடைய தந்தை அவருக்கு கொடுத்த வேலை முழுமையாக நிறைவேறியது. நாம் விலைக்கு வாங்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்திற்கு பணம் கொடுத்தோம். தாவீது கோலியாத்தை கொன்ற 5 கற்களால் அல்ல, 5 காயங்களுடன் போரிட்ட போரில் நாம் வெற்றி பெற்றோம். கரங்களிலும் கால்களிலும் விழாவிலும் பயங்கரமான தழும்புகள். நண்பகல் சூரியன் கீழ் பளபளக்கும் கவசங்களுடன் அல்ல, ஆனால் இருண்ட வானத்தின் கீழ் ஊதா நிற கதிர்களைப் போல சதை தொங்கும் போரில் நசுக்கிக் கொள்ளுங்கள் என்ற கூக்குரல் கொண்ட ஒரு போரில் துப்பும் எக்கினால் அல்ல, ஆனால் சொட்டும் இரத்தத்துடன் பகைவரை கொன்றவன் பகலில் தோற்று போன போரில் இப்போது போர் முடிந்துவிட்டது. கடந்த 3 மணி நேரமாக அவர் தனது தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருந்தார். கலைஞர் தனது தலைசிறந்த படைப்பின் கடைசி தொடுதலை வைத்துள்ளார். வலிமையானவர்களின் மகிழ்ச்சியுடன் அவர் வெற்றி பாடலை உச்சரிக்கிறார். அது முடிந்தது. ஆம், அவருடைய வேலை முடிந்தது. ஆனால் நம்முடையதா? அந்த வார்த்தையை பயன்படுத்துவது கடவுளுக்கு சொந்தமானது, ஆனால் நமக்கு அல்ல. மனிதனுக்கு தெய்வீக உயிரை பெற்றுவதற்கான வேலை முடிந்தது, ஆனால் விநியோகம் அல்ல. கல்வாரியின் திருவிருந்து வாழ்க்கையின் நீர்த்தேக்கத்தை நிரப்பும் பணியை அவர் முடித்துவிட்டார். ஆனால் அதை நம் ஆன்மாக்களை வெள்ளத்தில் மூழ்கடிக்க அனுமதிக்கும் வேலை இன்னும் முடியவில்லை. அஸ்திவாரம் போட்டு முடித்துவிட்டார். அதன் மீது நாம் திரு அவையை கட்டி எழுப்ப வேண்டும். அவர் பேழையை முடித்துவிட்டார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் அலமாரியில் ஒரு ஈட்டி மற்றும் ஆடையுடன் அவரது விழாவை திறந்து அதனால் நாம் பேழைக்குள் நுழைய வேண்டும். அவன் கதவருகே நின்று கதவை தட்டினான். ஆனால் தாழ்பால் உள்ளே இருந்தது. நாம் மட்டும்தான் அதை திறக்க முடியும். அவர் பிரதிஷ்டை செய்துள்ளார். ஆனால் ஒற்றுமை நம்மை சார்ந்தது. நமது பணி எப்போதாவது முழுமை அடையுமா என்பது நாம் எவ்வாறு அவருடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து மறு கிறிஸ்துவாக மாறுகிறோம் என்பதை பொறுத்தது. ஏனென்றால் அவரது புனித வெள்ளியும் அவரது பாடுகளும் நம் சொந்த வாழ்க்கையில் அதை மீண்டும் அனுபவிக்காவிட்டால் நமக்கு எதுவும் பலன் அளிக்காது. இறைவேண்டல். அன்பு இயேசுவே, மீட்பு உமது செயல், பிராயசித்தம் என்னுடையது. ஏனென்றால் பிராயசித்தம் என்பது உமது உயிருடன் ஒன்றிணைவதாகும்.
உமது உண்மையும் உமது அன்பும் சிலுவையில் உமது பணி முடிந்தது. ஆனால் என் வேலை உன்னை வீழ்த்துவதாகும், சிலுவையிலிருந்து எடுப்பதாகும். நீ அங்கேயே நெடுங்காலமாக தொங்கிக் கொண்டிருந்தாய். உம்முடைய திருத்தூதனாகிய பவுல் மூலமாக நீர் எங்களுக்கு சொன்னீர், உம்முடையவர்கள் தங்கள் உடலையும் அதன் சுவைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள் என்று. ஆகையால் நான் சிலுவையில் உமது இடத்தை எடுக்கும் வரையில் என் வேலை முடியாது. ஏனென்றால் என் வாழ்க்கையில் ஒரு புனித வெள்ளி இல்லாவிட்டால் உயிர்ப்பு ஞாயிறு, ஈஸ்டர் ஞாயிறு ஒருபோதும் இருக்காது. முட்டாள்களின் ஆடை இல்லாவிட்டால் ஞானத்தின் வெண்ணிற ஆடை ஒருபோதும் இருக்காது. முள்குரீடம் இல்லை என்றால் மகிமைப்படுத்தப்பட்ட உடல் ஒருபோதும் இருக்காது. போர் இல்லாவிட்டால் வெற்றி கிடைக்காது. தாகம் இல்லாவிட்டால், சிலுவை இல்லாவிட்டால் விண்ணக புத்துணர்ச்சி இருக்காது, வெற்றி கல்லறை இருக்காது. இயேசுவே, இந்த பணியை முடிக்க எனக்கு கற்றுக்கொடும். ஏனென்றால் மனுபுத்திரர் பாடுபட்டு தங்கள் மகிமையில் பிரவேசிப்பது பொருத்தமானது. சிலுவை நாதரின் உயிரோட்டமுள்ள வார்த்தை 7. தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஆதாம் ஏதேனும் என்னும் இன்ப வனத்திலிருந்து, தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டு உழைப்பின் தண்டனையை அவன் மீது சுமத்தப்பட்ட போது அவன் தனது நெற்றி வியர்வையால் உழைத்து பொருளீட்ட வேண்டி ரொட்டியை தேடிச் சென்றார். அந்த துரத்தலின் போது அவர் தனது மகன் ஆபேலின் நொண்டி உருவத்தை கண்டார். அவனை தூக்கி தனது தோள்களில் சுமந்து ஏவாளின் மடியில் கிடத்தினார். அவர்கள் அவரிடம் பேசினார்கள். ஆனால் ஆபேல் பதில் அளிக்கவில்லை. அவர் முன்பு அமைதியாக இருந்ததில்லை. அவர்கள் அவரது கையை உயர்த்தினார். ஆனால் அது மீண்டும் நொண்டி விழுந்தது. அது இதற்கு முன்பு அப்படி செயல்பட்டதில்லை. அவர்கள் அவரது கண்களை பார்த்தார்கள். குளிர்ச்சியாக, கண்ணாடியாக, மர்மமான முறையில் வழுப்பலாக இருந்தன. அவர்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் பதில் அளிக்காதவர்களாக இருந்ததில்லை. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்ட போது அவர்களின் ஆச்சரியம் வளர்ந்தது. அப்பொழுது அவர்கள், நீ எந்த நாளில் விருட்சத்தின் கனியை புசிப்பாயோ எவனோ அவனே சாவான் என்றார்கள். அதுதான் உலகில் முதல் மரணம். நூற்றாண்டுகள் விண்வெளியில் சுற்றித் திரிந்தன. புதிய ஆபேலாகிய கிறிஸ்து காயின் இனத்தை சேர்ந்த பொறாமை கொண்ட சகோதரர்களால் கொல்லப்படுகிறார். எல்லையற்ற ஆழத்திலிருந்து வெளிவந்த உயிர் இப்போது மீண்டும் திரும்ப தயாராகிறது. அவரது 6வது வார்த்தை பின்னோக்கி பார்க்கும் கூக்குரல், நான் என் வேலையை முடித்து விட்டேன், எல்லாம் நிறைவேறிற்று. அதாவது அவரது 7வது மற்றும் இறுதி வார்த்தை எதிர்பார்ப்பின் ஒரு வார்த்தை. என் ஆவியை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். 6வது வார்த்தை ஆண்மையானது. 7வது வார்த்தை கடவுள். 6வது பூமிக்கு பிரியாவிடை. 7வது விண்ணகத்தில் நுழைவது. அந்த பெரிய கிரகங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகுதான் தங்களுடைய சுற்றுப்பாதையை முடித்து தங்கள் வழியில் அவற்றை அனுப்பியவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது போல் மீண்டும் தங்கள் தொடக்க இடத்திற்கு திரும்புகின்றன. அவ்வாறு விண்ணகத்திலிருந்து வந்தவர் தனது பணியை முடித்து, தனது சுற்றுப்பாதையை முடித்து இப்போது உலகின்
மீட்பின் மகத்தான பணிக்காக அவரை அனுப்பியவரை வணங்க தந்தையிடம் திரும்பி செல்கிறார். ஊதாரி மகன் தன் தந்தையின் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். ஏனென்றால் கிறிஸ்து ஊதாரித்தனமானவர் அல்லவா? 33 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தனது தந்தையின் நித்திய மாளிகையை விட்டு இந்த உலகத்தின் அநித்தியத்திற்கு சென்றார். பின்னர் அவர் தம்மை தாமே செலவழிக்க தொடங்கினார். அதிகாரம் மற்றும் ஞானத்தின் தெய்வீக செல்வங்களை எல்லையற்ற ஊதாரித்தனத்துடன் அகற்றி மன்னிப்பு மற்றும் இரக்கத்தின் தெய்வீக பரிசுகளை விண்ணுலக தாராளத்துடன் வழங்கினார். இந்த கடைசி நேரத்தில் அவருடைய முழு கருவிலும் பலவீனம் அடைந்து கருவூலமும் பாவிகளிடையே வீணாகிறது, செலவாகிறது. ஏனென்றால் அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தின் கடைசி சொட்டு உலகத்தின் மீட்புக்காக கொடுக்கிறார், சொட்டுகிறார். இதை ஏழடங்களின் உமி மற்றும் கசப்பான நன்றி கெட்ட தனத்தின் வினிகர் மற்றும் பித்த பையை தவிர உண்பதற்கு எதுவும் இல்லை. அவர் இப்போது மீண்டும் தனது தந்தையின் வீட்டிற்கு சாலை வழியாக செல்ல ஆயத்தமாகிறார். இன்னும் சிறிது தூரத்தில் அவர் தனது பரலோக தந்தையின் முகத்தை பார்த்து சிலுவையின் பிரசங்க பீடத்திலிருந்து கடைசி மற்றும் பரிபூர்ணமாக ஜெபத்திற்குள் நுழைந்தார். தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். மரியாள் சிலுவையின் காலடியில் நின்று கொண்டிருந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய சகோதரர்களால் கொல்லப்பட்ட புதிய ஆபில் மீட்பின் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு புதிய ஏவாளின் மடியில் கிடத்தப்படுவார். அது மரணத்தின் மரணமாக இருக்கும். அது துயரமான தருணம் வரும்போது பெத்லகேம் திரும்பி வந்துவிட்டதாக மரியாளின் கண்ணீர்ந்த கண்களுக்கு தோன்றலாம். சிலுவையின் தலையணையை தவிர மரணத்தில் கிடக்க வேறு எங்கும் இல்லாத முள்கிரீடம் அணிந்த தலை மரியாளின் மேகமூட்டமான பார்வையின் மூலம் பெத்லகேமில் அவள் தன் மார்புக்கு இழுத்த தலையாக தோன்றலாம். சூரியனும் சந்திரனும் கூட இருண்டு கிடந்த அந்த கண்கள், அவளுக்கு வைக்கோல் தொட்டிலிருந்து நிமிர்ந்து பார்த்த கண்கள், ஆணிகளால் பிணைக்கப்பட்ட ஆதரவற்ற கால்கள் தங்கள் சாம்பிராணி மற்றும் வெள்ளை போல வார்க்கப்பட்ட குழந்தையின் கால்களாக மீண்டும் அவளுக்கு தோன்றின. இப்போது வறண்ட இரத்தத்தால் சிவப்பான உதடுகள் ஒரு காலத்தில் பெத்லகேமில் அவளுடைய உடலின் நற்கருணையில் தங்களை வளர்த்து கொண்ட சிவந்த உதடுகளாக தோன்றுகின்றன. காயத்தை தவிர வேறெதையும் தாங்க முடியாத கரங்கள் கால்நடைகளின் பெரிய தலைகளை தேடும் அளவுக்கு நீளமில்லாத பிஞ்சு கரங்கள் போல் தோன்றுகின்றன. சிலுவையின் காலடியில் உள்ள தழுவல் தொட்டிலின் பக்கவாட்டில் உள்ள அரவணைப்பாக தெரிகிறது. பிறரை பற்றி எப்போதும் சிந்திக்க வைக்கும் அவரது சோகமான மரண நேரத்தில் பெத்லகேம் மீண்டும் திரும்ப வருவதாக மரியாள் உணரலாம். இறைவேண்டல், மரியே, பெத்லகேம் திரும்பி வரவில்லை. இல்லை, பெத்லகேம் திரும்பி வரவே இல்லை. இது தொட்டில் அல்ல, சிலுவை. பிறப்பு அல்ல, இறப்பு. மேய்ப்பர்களுடன் அரசர்களுடன் தோழமையின் நாள் அல்ல, ஆனால் திருடர்களுடன் ஒரு பொதுவான மரணத்தின் நேரம். பெத்லகேம் அல்ல, கல்வாரி. கல்வாரி மலை. பெத்லகேம் இயேசுவே, உம்மை போலவே பாவம் இல்லாத உம்முடைய தாய் அவளை மனிதனத்துக்கு மனுக்குலத்திற்கு கொடுத்தாள். பாவம் உள்ள மனிதன் அவரை உனக்கு திரும்பி கொடுத்தது போல கல்வாரி இயேசு தீவன தொட்டியில் நீர் கொடுத்ததற்கும் சிலுவையில் நீர் கொடுத்ததற்கும் சிலுவையில் நீர் பெற்றுக்கொள்வதற்கும் இடையில் ஏதோ ஒன்று குறுக்கிட்டது என் பாவங்கள். அன்பு தாயே, இது உனது நேரம் அல்ல,
இது என் பணி நேரம், என் துன்மார்க்கம் மற்றும் பாவத்தின் மணி நேரம். நான் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் மரணம் இப்போது தனது கருப்பு சிறகுகளை அவரது செந்நிற உடலை சுற்றி வட்டமிட்டிருக்காது. நான் பெருமைப்படாதிருந்தால் முட்களின் பரிகார கிரீடம் ஒருபோதும் நெய்யப்பட்டிருக்காது. அழிவுக்கு வழிநடத்தும் விசாலமான பாதையில் நான் கலகக்காரனாக இருந்திருந்தால் கால்கள் ஒருபோதும் ஆணிகளால் தோண்டப்பட்டிருக்காது. முட்கள் மற்றும் முட்களிலிருந்து அவரது மேய்ப்பன் அழைப்புக்கு நான் இன்னும் பதிலளித்திருந்தால் அவரது உதடுகள் ஒருபோதும் தீப்பற்றி எரிந்திருக்காது. நான் இன்னும் உண்மை உள்ளவனாக இருந்திருந்தால் யூதாசின் முத்தத்தால் அவரது கண்ணங்கள் ஒருபோதும் கொப்புடங்கள் ஏற்பட்டிருக்காது. அன்பு அன்னையே, உம் மகன் இயேசுவின் பிறப்புக்கும் நெருங்கி வரும் மீட்புக்கும் மரணத்துக்கும் இடையில் நிற்பது நானே. மரியாளே, அன்னை மரியே, நான் உன்னை எச்சரிக்கிறேன். உன் கரங்கள் அவரை பற்றி கொள்ள வரும்போது அவர் தந்தையிடமிருந்து வந்ததைப் போல வெள்ளையாக இருக்கிறார், ஆனால் என்னிடமிருந்து வந்ததைப் போல சிவப்பாக இருக்கிறார். இன்னும் சில நொடிகளில் உமது மகன் அவன் உயிரை விண்ணக தந்தையிடமும் தன் உடலை உமது அரவணைக்கும் கரங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்திருப்பான். மீட்பின் அந்த மாபெரும் பாத்திரத்தில் இருந்த கடைசி சில துளி ரத்தம் விழுந்து சிலுவையின் மரக்கட்டையை கரைபடுத்தி விரைவில் பாடுகளால் கிழிக்கப்பட இருக்கும் பாறைகளை சிவப்பாக்குகிறது. 10,000 உலகங்களை மீட்க அதன் ஒரு துளி போதுமானதாக இருக்கும். என் தாயே, அன்னை மரியே, உமது பெத்லகேமை கல்வாரியாக மாற்றிய பாவத்தை மன்னிக்கும்படி உமது தெய்வீக மகனிடம் பரிந்து பேசும். இந்த கடைசி மீதமுள்ள நொடிகளில் அவரை மீண்டும் சிலுவையில் அறையாமலும் 7 வாள்களால் உமது இதயத்தை துளைக்காமலும் அருள் புரியும்படி அவரிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்ளும். மாமரி தாயே, இறக்கும் தருவாயில் இருக்கும் உமது மகனிடம் நான் உயிரோடு இருக்கும் வரை மன்றாடும் மரியே. இயேசு இறந்துவிட்டார் மரியே. ஆமேன்.